திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர் நம்ம முதலமைச்சர் விஜய் அவரை பற்றி பேசினது தப்பு தான். அதாவது இடுப்பு எலும்பு உடச்சிடுவேன் அப்படின்னு மார்க்கண்டேயன் அவர் பேசினது தப்பு தான் அப்படின்னு இப்போ திமுகவினர்கள் அவங்களே எல்லாருமே ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. முக்கியமாக இந்த விஷயத்தில் கனிமொழி எம்பி கனிமொழி அவங்களுடைய இடுப்பு எலும்பை உடச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ தமிழக வெற்றி கழகம் தொண்டர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான சூப்பரான ஒரு வீடியோ ஒன்று அவர் வெளியிட்டிருக்காரு. இந்த வீடியோ பார்க்குற முக்கியமாக கனிமொழி அதே போல் மார்க்கண்டேயன் திமுகவை சேர்ந்தவங்க இவங்க எல்லார் முகத்திலையுமே கரிய பூசுகிற மாதிரி தான் தற்போது திமுகவுக்கு சரியான ஒரு பதிலடியை தற்போது தமிழக வெற்றி கழகம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இந்த நபர் இந்த வீடியோவில் என்னதான் பேசியிருக்காரு, எம்பி அவங்களுடைய கனிமொழி அவங்களுடைய இடுப்பு எலும்பை உடைச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த நபர் சொல்லியிருக்காரா? ஸோ இந்த நபருடைய பேச்சுக்கும் அதே போல் மார்க்கண்டேயன் அவருடைய அந்த வழக்குக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிற முழு விவரத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடந்த சனிக்கிழமை எம்எல்ஏ மார்க்கண்டேயன் நம்ம முதலமைச்சர் விஜய் அவரை பற்றி எந்த அளவுக்கு மோசமாக இடுப்பு எலும்பை உடச்சிடுவேன், சட்டசபையை இழுத்து பூட்டிடுவியா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மோசமாக பேசினார். அதற்கான விளைவை திங்கட்கிழமை காலையில் 6 மணிக்கே போய் அவரை கைது பண்ணியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் அவர் ஜெயிலில் தான் இருக்கார். இதுக்காக திமுகவை சேர்ந்த ஒவ்வொருத்தருமே எப்படியெல்லாம் கண்டனம் எழுப்பினாங்க. முக்கியமாக கனிமொழி அவங்க கருத்து சுதந்திரத்தை மீறுறாங்க தமிழக அரசு. முதல்வர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் யாரும் கருத்து சுதந்திரமோட பேசக்கூடாதாம், அதை இப்படி மீறுறீங்களே, நீங்கள் செய்கிறது தப்பு அப்படின்னு நம்ம முதலமைச்சர் விஜய் அவரை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க இந்த எம்பி கனிமொழி. ஸோ அதுக்கு தான் தமிழக வெற்றி கழக தொண்டர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அந்த பாதிப்பில் எம்பி கனிமொழியால் அவங்க எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் சொல்கிறாரு. அதாவது கனிமொழி அவங்க தூத்துக்குடியில் எம்பியாக இருக்காங்க. தூத்துக்குடியில் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை பார்த்தீங்கன்னா மக்கள் யாருக்குமே எந்த ஒரு நல்ல விஷயமே செய்யலை. இதனால் திருச்செந்தூருக்கு உள்ள எந்த தைரியத்தில் நீங்கள் நடமாடுறீங்க, திருச்செந்தூர் பக்கமே நீங்கள் வராதிங்க அப்படின்னு இந்த நபர் இப்போ வீடியோவில் பார்க்குற இந்த நபர் பார்த்தீங்கன்னா கனிமொழி அவங்களுக்கு எதிராக ஒரு கருத்தை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இதுக்காக கனிமொழி உடனடி பார்த்தீங்கன்னா அவங்க திருச்செந்தூர் காவல்துறை அதிகாரிகள் அவங்க கிட்ட விஷயத்தை சொல்லி இந்த நபரை உடனடியாக நீங்கள் கைது பண்ணி சிறையில் அடைக்கணும் அப்படின்னு கனிமொழி பர்சனலாக இந்த நபரை அட்டாக் பண்ணுற மாதிரி காவல்துறை அதிகாரிகள் கிட்ட சொல்லி இந்த நபரையும் பிடிச்சி, அதாவது ஏதோ ஒரு வழிப்பறி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி இந்த நபரை பிடிச்சி ஜெயிலில் போட வச்சுருக்காங்க கனிமொழி. ஸோ அப்படி போட்டதுக்கு அப்புறமா கூட இரவு ஃபோன் பண்ணி காவல்துறை அதிகாரிகள் கிட்ட கேட்குறாங்க, இந்த நபரை பிடிச்சி ஜெயிலில் போட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த காவல்துறை அதிகாரியுமே பார்த்தீங்கன்னா வீடியோ கால் மூலியமாக பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கிட்ட லைவாக காட்டுறாங்க, பாருங்கள் இந்த நபர் தான் ஜெயிலில் தூக்கி போட்டோம் அப்படின்னு ஒரு நடக்காத ஒரு வழிப்பறி கேஸை இந்த நபர் மேலே ஃபைல் பண்ணி இந்த நபரை சிறையில் அடைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கனிமொழி அவங்க அதாவது திமுக ஆட்சியில் இருந்தப்ப. ஸோ அந்த விஷயத்தை இப்போ இந்த மார்க்கண்டேயன் அவரை கைது பண்ண இந்த விஷயத்துக்கு கூட கம்பேர் பண்ணி சரியாக லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காரு இந்த நபர். ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திருச்செந்தூர் தொகுதியில் நீங்கள் இருக்கீங்க, ஏற்கனவே நீங்கள் ஒரு வாட்டி திருச்செந்தூருக்கு உள்ளே வந்தப்போ அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே உங்களை திட்டி விரட்டி அடிச்சிருக்காங்க, நீங்கள் எங்களுக்கு எதுவுமே பண்ணலை, இங்கிட்டு வராதிங்க அப்படின்னு மக்கள் எல்லாருமே கூட இதுக்கு முன்னாடி திருச்செந்தூருக்கு உள்ளே வந்த கனிமொழி அவங்கள விரட்டி அடிச்சிருக்காங்க. இப்போ நான் சொல்கிறேன், திருச்செந்தூருக்காக எதுவுமே பண்ணாத நீங்கள் இந்த பக்கமே வராதிங்க, வந்தீங்கன்னா உங்களுடைய இடுப்பு எலும்பு கை கால் எலும்புகளை உடச்சிடுவேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு வேளை நான் சொன்னேன்னா அது நீங்கள் கருத்தியல் சுதந்திரம் அப்படின்னு எடுத்துக்குவீங்களா, இல்லை என் மேலே திரும்பவும் ஏற்கனவே போட்ட பொய் வழக்கு மாதிரி என் மேலே பொய் வழக்கு போடுவீங்களா அப்படின்னு இந்த நபர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா லாக் பண்ணுற மாதிரி கேள்வியை கேட்குறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் இருந்தப்ப இந்த நபரை தூக்கி ஜெயிலில் போட்டவங்க தான் கனிமொழி. அதை வீடியோ கால் மூலயமா பார்த்தும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த நபர் ஜெயிலில் தான் இருக்காரா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் செஞ்ச கனிமொழி உங்களை பற்றி நான் விமர்சனம் பண்ண அப்படின்னதுமே என்ன தூக்கி ஜெயிலில் போட்ட நீங்கள் ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற முதலமைச்சர் விஜய் அவருடைய இடுப்பு எலும்பு உடச்சிடுவேன் அப்படின்னு மார்க்கண்டேயன் அவர் சொன்னதுக்கு, அவரை பிடிச்சி உள்ளே போட்டதுக்கு மட்டும் எதுக்காக இப்படி நீங்கள் குதிக்கிறீங்க அப்படின்னு இந்த நபர் செம்மையாக பார்த்தீங்கன்னா பேசி இவர் வீடியோ போட்டிருக்காரு. கனிமொழி அவங்கள செம்மையாக இதுக்கு முன்னாடி சிறையில் தூக்கி போட்டிருந்தாலும் ஒரே வீடியோவில் கனிமொழி அவங்கள பழிக்கு பழி வாங்குற மாதிரி செம்மையான ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ கனிமொழியை சரியான கேள்வி கேட்டு லாக் பண்ண இந்த நபர் பேசின அந்த வீடியோவை இங்கே நீங்களே பாருங்கள். இதை பற்றின கருத்துக்களையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த திமுக கட்சியில இருக்கிற அந்த நெப்போட்டிசம் கிட் கனிமொழி தூத்துக்குடி எம்பி இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜனநாயக முறைப்படி எல்லாருக்கும் கருத்து சொல்றதுக்கு உரிமை இருக்குதான், அதனால மார்க்கண்டேயனை அரெஸ்ட் பண்ணதை இவங்க கண்டிக்கிறாங்க. எப்படி ஜனநாயக உரிமைப்படி ஒரு முதல்வரை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு எலும்பு உடைப்பேன் அப்படின்னு சொல்றது கருத்துரிமையா கனிமொழி? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கனிமொழி, 2025 எங்க தொகுதி திருச்செந்தூருக்கு, தூத்துக்குடியில் இருக்க திருச்செந்தூருக்கு நீங்க எதுவுமே செய்யல, எந்த தைரியத்துல நீங்க தூத்துக்குள்ள நடமாடுறீங்க, திருச்செந்தூருக்குள்ள நீங்க காலே வைக்க கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு நீங்க என் மேல 1250 ரூபா நான் வழிப்பறி பண்ணதான்,
எப்படி கேரளால இருந்து என்ன புடிச்சிட்டு வந்து 1250 வழிப்பறி பண்ணதா ஒரு பொய் கேஸ் ஒண்ணு போட்டு என்ன அரெஸ்ட் பண்ணி, நான் அரெஸ்ட் ஆயிட்டேனா இல்லையா நைட்டு தூங்காம நைட்டு 9:10 மணிக்கு வீடியோ கால்ல பாத்தீங்க, ஞாபகம் இருக்கா கனிமொழி உங்களுக்கு? நான் அரெஸ்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு எஸ்பி ஆல்பர்ட் ஜான், ஏடிஎஸ்பி மதன் தான் நான் வீடியோ கால்ல உங்ககிட்ட காமிச்சாரு, இந்த பையனை அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஞாபகம் இருக்கா? முதலமைச்சர் விஜய் அவர்களை பிடிக்கல அப்படின்னா கருத்தியல் ரீதியாக விமர்சனம் பண்ணலாம். இப்ப கனிமொழி நீங்க தூத்துக்குடி தொகுதியை நாசமாக்கி வச்சிருக்கீங்க. திருச்செந்தூர் உங்களால மண்ணா போச்சு. இப்ப எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்காது. கனிமொழி திருச்செந்தூருக்குள்ள காலை வச்சா கனிமொழிய கைய காலை உடைச்சு எலும்பு உடைப்பேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒருவேளை நான் சொன்னா கனிமொழி நீங்க என்ன கருத்தியல் ரீதியா பேசுறேன்னு கை தட்டுவீங்களா, இல்ல போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? இதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டா அதுக்கப்புறம் உங்களோட விமர்சனத்தை நான் ஏத்துக்கிறேன்.